ஆண்டவரே, அழிவுக்கு ஏதுவான சரீரத்தை மகிமையாய் மாற்ற வேண்டும் என்றால் நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. லிவிங் சாக்ரிஃபைஸ். நான் வாழும்பொழுது உமக்காக வாழ, அதான் லிவிங் சாக்ரிஃபைஸ். அப்பா, இந்த சரீரம் உமக்குரியது, இது யாருக்கும் குறியது அல்ல. சாத்தான் அடிக்கடி வந்து என்ன சொல்லுவான் பாருங்க, உலகத்தின் ஆசைகள், அன்புகள், வேஷங்களை தரித்துக் கொள்ளும்படி சரீரத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்க, திரிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரே சோர்வு சரீரத்துல வந்துடும். நீங்க ஒன்னே ஒன்று புரிச்சுக்கோ, இந்த சரீரம் ஒரு வியாதி உள்ள சரீரம், பலவீன சரீரம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் ஒரு நாள் நம்ம ஏமாற்றும். ஹல்லேலூயா. பாருங்க, உறவுகள்லாம், அந்த உலகத்தின் உறவுகள் சரீரத்துக்குள்ள நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சரீரத்தை பாருங்க, இது அழியக்கூடிய சரீரம் தான், இது நோய் பிடிச்ச சரீரம் தான், இது ஒன்றுக்கு உதவாதான். ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளதான் இந்த பொக்கிஷம் இருக்கு. எந்த பொக்கிஷங்க? ஏசு கிறிஸ்துவின் ஆவியனுடைய வாழ்க்கை இந்த மண்பாண்டத்துக்குள்ளே ஆண்டவர் பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். எவ்வளவு மகிமை பாருங்க. அப்போ இந்த மண்பாண்டத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது. இது ஒரு பொக்கிஷம். உள்ள ஒரு பாருங்க, ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை எந்த இடத்து பெட்டகத்துல வைப்பாங்க? அதுவும் விலை மதிப்பா இருக்கும், அப்படிதாங்களா? ஒரு விலை மதிப்புக்குள்ள ஒரு விஷயத்த ஒரு சீப்பான விஷயத்துல வைக்க முடியுமா? அதுவும் காஸ்ட்லியா இருக்கணும், இதுவும் ஒரு விலை மதிப்பு. அப்போ நம்முடைய சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தப்படுத்துகிறோமோ அவ்வளவு மகிமையின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தின் வாழ்க்கை பாருங்க, முதலாக ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? கடந்த நாட்கள் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்கள். அதுல ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தின் அதிசயங்கள், ஆசீர்வாதம், மேன்மைகள் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஏவாளை உருவாக்கினார். அப்போ இருவருக்கும் மகிமையின் வாழ்க்கை கொடுத்தார். அதாவது அவர்களுக்கு வஸ்திரம் இல்லை அப்படின்றால் என்ன? அவர்களுக்கு சரீரம் உண்டு. இந்த சரீர வாழ்க்கை ஒரு மகிமையின் வாழ்க்கையாக, வஸ்திரமே ஒரு மகிமையாய் கொடுத்தார். அப்ப சரீரத்தை எவ்வளவு முக்கியப்படுத்துறாரு பாருங்க. எங்கங்க? ஏதேன் தோட்டத்துல. என் பிள்ளைகளுடைய சரீரம் மகிமையின் சரீரம். ஆதாம் எவளுக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுத்தார். பாருங்க, வெட்கம் என்று என்ன தெரியாது. தேவனோடு அவர்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது, மறைத்துக் கொள்வது எதுவுமே இராது. ஏதேனோட ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா என்றால் சரீர வாழ்க்கை, நல்ல ஒரு கிருபையின் வாழ்க்கை. இந்த சரீரத்தை பாவமாக்கினான் சாத்தான். அதனால்தான் அவர்கள் நிர்வாணமாய் காணப்பட்டார்கள். அப்ப இந்த சரீரத்தை சாத்தான் நிர்வாணப்பட்ட